ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த மரத்துல ஒரு காக்கா அதோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்துச்சாம். அந்த காக்கா பேரு சீனு. அந்த காக்காய்க்கு ஒரு மனைவி இருந்துச்சாம். அந்த மனைவி காக்கா பேரு ராணி. சீனுவுக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லாததுனால ராணி காக்கா எப்பவுமே சோகமாக தான் இருக்குமா. எங்க நமக்கு குழந்தை இல்லாதனால என்னால் வெளியில் எங்கேயுமே தலை காட்டக்கூட முடியலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் கடவுள் இருக்காரு. கடவுள் நமக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல குழந்தைய கொடுப்பாரு. சரிங்க, நான் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்து வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். வருத்தப்பட்ட தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் கூறிவிட்டு சீனுவானது தன்னுடைய வேலைக்காக பறந்து சென்றது. இரவு பொழுது வந்தது. தன்னுடைய கூட்டை நோக்கி சீனுவானது வந்தது. ராணி சீனுவுக்கு உணவை சமைத்து வைத்து அவனுக்காக காத்திருந்தாள். என்னங்க, ஏன் இன்னைக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிருச்சு? ஆமாம்மா, இன்னைக்கு அதிகமான வேலை இருந்துச்சு. அதனால தான் கான்ட்ராக்டர் என்னை சீக்கிரமா விடவே இல்லை. சரிங்க, சாப்பிடுங்க, காலையில பேசிக்கலாம். நாட்களும் சென்றன. ராணி எப்பொழுதும் வருத்தத்துடனே காணப்பட்டது. சீனு அதற்கு ஆறுதல் கூறி வந்தது. தன்னால் என்ன செய்ய முடியுமோ ஏதாவது செய்து ராணிக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சீனு எண்ணியது. அதற்கான நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தது. அதற்கான நேரமும் ஒரு நாள் கைகூடி வந்தது. ஒரு நாள் மரத்தில் குருவி ஒன்று அமர்ந்திருந்தது. என்ன குருவி அண்ணே, தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சொல்லுங்கண்ணே. இல்லை, அந்த ஒரு கூட்டில் ஒரு காக்கா அதோட குஞ்சுங்களோட வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காக்காயை கொன்னுட்டான். இப்போ அதோட பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா இல்லாமல் நிற்கிறாங்க. அதை நினச்சா ஒரே வேதனையாக இருக்குப்பா. அப்படியா அண்ணே? பாவம், இந்த கடவுள் எவ்வளோ சோதிக்கிறாருன்னு பாருங்களேன். அப்பா அம்மா எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல, ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த அப்பா அம்மாவை அவரே பறிச்சிட்டாரே. பாவம் அண்ணே அந்த குழந்தைங்க. எனக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போதான் எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம உன் மனைவி கிட்ட கேட்டு நீ ஏன் அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்க்கலாமே. உனக்கும் குழந்தைங்களா இருக்கும், பாவம் ஆதரவற்ற அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடப்பாங்க. என்னன்னு பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணுப்பா என்று கூறிவிட்டு குருவி பறந்து சென்றது. குருவி சொல்வது சரி என புரிந்து கொண்ட காகம் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் எடுத்துரைத்தது. ராணி, நம்ம ஏன் பேசாம குழந்தைங்கள தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைங்க இருக்காங்க, பாவம் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. நம்ம பேசாம அவங்கள தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று குருவி தன்னிடம் கூறிய கதைகள் அனைத்தையும் ராணியிடம் கூறியது. ஐயோ பாவமே, சின்ன குழந்தைங்களுக்கா இந்த நிலைமை? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே அந்த குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களாவே நம்ம வளர்க்கலாம். வாங்க போகலாம். அந்த காக்கையின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அவை இன்னும் வெளிவராத முட்டையில் உள்ள குஞ்சுகள் என்று. சரி என்று தன்னுடைய கூட்டிற்கு முட்டைகளை எடுத்து சென்றன. முட்டைகளை எல்லாம் தன்னுடைய முட்டைகளைப் போல் அடை காத்து அவற்றிலுள்ள குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக சீனுவும் ராணியும் வளர்த்து வந்தனர். குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல தயாராயினர்.
சீனுவிற்கு ராணியை பற்றிய கவலைகள் நீங்கி மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தார். ராணியும் எவ்வித கவலைகளுமின்றி குழந்தைகளை தன் குழந்தைகளாக எண்ணி வாழ்ந்து வந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை பார்க்கலாம். பாய்.